ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 45. நான்கு வர்ணங்கள் எவை என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டினார். 44வது ஸ்லோகங்கள் வரைக்கும் முக்குணங்களின் அடிப்படையில் 4 வர்ணங்கள் உருவானது என்றும், அந்த 4 வர்ணங்கள் எவை எவை என்றும், எந்த லட்சணத்தை கொண்டு நீ உன் வர்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விஸ்தாரமாக சொல்லி முடிக்கப்பட்டதில்லை. பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்ற இந்த 4 வர்ணங்களையும் சொல்லி முடித்தாகிவிட்ட பிறகு இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார்ல. இப்போ அதை நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உன்னுடைய சுதர்மம் என்னவோ அதுல நீ இருக்கிறதுனால ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா நிறையவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்துல எந்த அளவுக்கு சொல்றாருன்றத பார்ப்போம். விஸ்வகர்மங்களை ஆதரவுடன் அனுஷ்டிப்பதால் ஏற்படும் நன்மை. காது முதலிய இந்திரியங்களுக்கு சப்தம் முதலிய விஷயங்கள் தகுந்தவையா இருப்பது போலே, மேகத்தினின்று விழும் மழை நதியில் போய் சேர வேண்டியதா இருப்பது போலே, நதிகள் சமுத்திரத்தில் போய் விழ வேண்டியது போலே. ஆக்சுவலி எதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா ஈஸியா இயல்பாக வருகிறதோ அதைதான் சுதர்மம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம் இவ்வளவு நேரமா. சரியா? இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இது எல்லாமே ஒரு சப்தம் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே காது ஈஸியா ரிசீவ் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரு சப்தத்தை கேட்காம இருக்கிறது தான் காதுக்கு கஷ்டம். அதாவது அங்க ஒரு சப்தம் வரும், ஆனா நீ அதை கேட்க கூடாதுன்னு சொன்னாதான் காதுக்கு கஷ்டம். ஏன்னா இயல்பாவே காதுக்கு ஒரு சப்தம்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் பண்ணணும்ன்றது காதுடைய இயல்பாகவே இருக்கிறது இல்லையா? சோ அதான் அவர் எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. ஸோ சம்திங் லைக் தட். உன்னுடைய ஸ்வகர்மம் என்பது உனக்கு அது இயல்பாகவே இருக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். முயற்சி எடுத்து சிரமப்பட்டு எஃபோர்ட் எடுத்து அதை நீ செய்யக்கூடிய அளவுல அது இருக்காது. அதை இயல்பா ஆட்டோமேட்டிக்காகவே நீ பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சில அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினா சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதை ரிலேட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க. மேகத்தினின்று விழும் மழை, மேகத்திலேருந்து நதி விழுது, மழை பழுது, ரொம்ப கஷ்டப்பட்டா கீழே விழுது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இயல்பா கீழே விழுது. கீழே விழுதோடு மட்டும் இல்லாம என்ன செய்யுது? அது ஒரு நதியாக பிரவாகம் எடுக்கிறது. நதியாக பிரவாகம் எடுத்து என்ன செய்யுது? சமுத்திரத்துல போய் சேருது. இஸ் இட் நாட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது தான் மெயின். சரியா? இயற்கையாக தன்னிச்சையாக அது நடக்குறதா இல்லையா? அப்படி இருக்கணும்டா நீ செய்யக்கூடிய அந்த ஸ்வகர்மம் சுதர்மம் என்பது 2வது எக்ஸாம்பிள். சிவந்த சரீரம் மேகத்தினின்று விழும் நதியில் போய் சேர வேண்டியது போலே, நதிகள் சமுத்திரத்தில் போய் விழ வேண்டியது போலே, சிவந்த சரீரம் படைத்தவனுக்கு சிவப்பே அழகு படைத்ததா இருப்பது போலே. இயற்கையாவே அதுவே அவனுக்கு அவன் அழகத்தை செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்கப் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாவே சிவப்பா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காவே அழகா இருக்கான் இல்லையா? வித்அவுட் எனி எஃபோர்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹே புத்திசாலியானவனே, அவனவன் வருணாசிரமத்திற்கு தகுந்ததாய் எந்தெந்த கர்மம் செய்ய வேண்டியதாய் அவனவனுக்கு ஏற்பட்டிருக்குமோ அந்தந்த கர்மத்தை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கும் முறையாக செய்து முடிப்பதற்கு அவனவன் தீர்மானம் செய்து கொண்டு எப்போதும் இருக்க வேண்டும். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எதுக்காக சொன்னாரு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? உன்னுடைய ஸ்வகர்மம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏற்கனவே நான் ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பேஸ் பண்ணி உனக்கு இயல்பா ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அந்த ஸ்வகர்மத்தை நீ எடுக்கணும். எவனவனுக்கு எது எது அவனுடைய சுகர்மமோ அதை அவனவன் எடுத்துக்கொண்டு அந்தந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். தனதாயிருக்கும் ஒரு ரத்தினத்தின் மதிப்பை ரத்ன பரிசோதனை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டுவது போலே, தனக்கு கண்ணிருந்த போதிலும் தீபத்தின் உதவி இல்லாமல் போனால் கண் பயன்படாதது போலே, கால் இருந்தும் போக வேண்டிய வழி தெரியாமல் போனால் கால் பயன்படாதது போலே, தான் பிறந்த ஜாதிக்கு தக்கபடி இயற்கையாக தனக்கு ஏற்பட்டிருக்கும் கர்ம விஷயமான அதிகாரம் எதுவோ அதைத்தான் சாஸ்திரத்தை கொண்டு உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, சாஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த சாஸ்திரம்னா ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நேரம் பகவத்கீதையில நம்ம படிக்கிறது அதுதான் சாஸ்திரம். இந்த பிராமணன்னா யாரு, சத்திரியன்னா யாரு, வைஷ்யன்னா யாரு, சூத்ரன்னா யாரு, அவனுடைய லட்சணங்கள் என்ன, இதெல்லாம் சாஸ்திரத்துல அழகா சொல்லியிருக்கு. சரியா? இந்த சாஸ்திரத்தை நீ ஒரு யாட்ஸ்டிக்காக வைத்துக்கொண்டு அதை பேஸாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நீ செயல்படு. ஏன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு தான், யார் இல்லைன்னு சொன்னது?
உனக்கு இயல்பா நடக்க தெரியும் தான், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா எந்த ஊருக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்தா தானே கால்னால பிரயோஜனம் இருக்கு. எனக்கு கால் இயல்பா கால் இருக்கு, நான் ஈஸியா நடப்பேன். கால் இருந்து ஈஸியா நடக்கலாம்டா. எப்படி நடக்கணும், எந்த ஊருக்கு போகணும்னா எந்த திசையில நடக்கணும்னு தெரியணும்ல. சோ தேர்ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காட்டியிருக்காரு. என்னென்ன காட்டினாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். ரத்ன பரீட்சகன், அதாவது உன்னுடைய தனதாக கொண்ட தனதா இருக்கும் ஒரு ரத்தினத்தின் மதிப்பை ரத்தன பரீட்சகனை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டுவதாக இருக்கிறது போல். உங்ககிட்ட நீயா யூ ஆர் ஓன்டு. இப்போ நம்மளுடைய இயல்புங்கிறது நம்மளுடைய சொந்தம் தானங்க. அப்ப எங்கிட்டதான் ரத்தினம் இருக்கு, இல்லன்னு இல்ல, எனக்கு சொந்தமானதுதான். ஆனா அந்த ரத்தினத்தினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒரு ரத்தின பரீட்சகனை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய இயல்பு அப்படிங்கிறது எனக்கு சொந்தமானதுதான். ஆனா அதனுடைய வேல்யூ என்னன்றத சாஸ்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூ அது வேல்யூ புரிஞ்சுக்கிட்டாதானே நீ யூஸ் பண்ணுவத. சோ அந்த இதுக்காக இந்த ரத்ன பரீட்சகன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறதா எடுத்துக்கோங்க. தீபத்தின் உதவி இல்லாமல் போனால் கண் பயன்படாது சொல்லி, அப்கோர்ஸ் கண் இருக்கு, கண் இல்லாமனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கண் மட்டும் இருந்தா போதுமா? தீபம் வேணும் இல்ல, அது ஒளி காட்டணும் இல்ல. உன்னுடைய கண் பார்த்து அனுபவிப்பதற்கு அது ஒளி காட்டணும் இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய இயல்பாவே இருக்கட்டும், சத்திரியனோ பிராமணனோ சூத்திரனோ உன்னுடைய இயல்பாவே இருக்கட்டும். பட் அதை காட்டி கொடுக்கறதுக்கு சாஸ்திரம்னு ஒண்ணு வேணும்பா. அப்படி இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. காலில் போக வேண்டிய வழி தெரியாமல் போனால் கால் பயன்படாது போல. தான் பிறந்த ஜாதிக்கு தக்கபடி இயற்கையாக தனக்கு ஏற்பட்டிருக்கும் கர்ம விஷயங்கள், இயல்பா இயற்கையா தான் எனக்கு இருக்கு கர்ம விஷயங்கள், இல்லன்னு இல்ல. பட் அதை சாஸ்திரத்தின் உதவி கொண்டு தெளிவாக, ஏன்னா சாஸ்திரத்துல தெளிவா என்ன சொல்லிருக்கணும், இயல்பை மட்டும் காட்டி கொடுக்கல. இந்த பிராமணன் யார் சத்திரியன் யார் அதை மட்டும் காட்டி கொடுக்கல. இப்ப அதானே படிச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல என்ன எடுத்து சொல்லுது, அதை அதன் விதிப்படி, விதிப்படினா என்ன சொல்லுது, விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணு, கர்ம யோகமா பண்ணு. சோ உன்னுடைய இயல்பை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அதை நீ விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணணும். இதெல்லாம் சாஸ்திரத்தை தான் சொல்லி இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம போனாதான் நமக்கு சரியான கதி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் சாஸ்திரத்தை கொண்டு உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும். தன் வீட்டில் தானே மறைத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்த நிதியை தீபத்தின் உதவியை கொண்டு கண்டுபிடித்துக் கொண்ட பின் அதை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வதில் யாதொரு தடையும் இராதது போலே. சோ இப்ப சாஸ்திரத்தின் உதவியோட நீ உன்னுடைய இயல்புதான் நீ பதுக்கி வச்சிருந்த உன் வீட்டுக்குள்ள, அதை தீபத்தின் உதவி கொண்டுதான் நீ பதுக்கி வச்சதை எடுக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய இயல்பு என்னங்கிறத சாஸ்திரத்தின் உதவியோடு எடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன இஷ்டத்துக்கும் செலவு பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய இயல்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்கோர்ஸ் நீ அதை யூஸ் பண்றதுல உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. தீபத்தின் உதவியை கொண்டு கண்டுபிடித்துக் கொண்ட பின் அதை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வதில் யாதொரு தடையும் இராதது போல இயற்கையால் தான் செய்ய வேண்டியதாக ஏற்பட்ட சாஸ்திரத்தால் நிச்சயிக்கப்பட்டு தனக்கு விகிதமாக இருக்கும் கர்மத்தை எவன் ஆச்சரியத்துக் கொண்டு அவ்விஷயத்தில் சோர்வு பாராட்டாமல் அவற்றின் பலனில் ஆசையில்லாமல் தன் தேகத்தையும் தன் ஜீவ சுரூபத்தையும் அதிலேயே இருத்தி அதை குறைவர நடத்தி கொண்டு ஒரு பெருவெள்ளத்தின் ஓட்டத்தில் விழுந்த நீரானது அத்துடனேயே போய்கொண்டு வேறு வழியாய் ஓட முடியாததா இருப்பது போலே வரிசையை நான் ஸ்டாப் போயிட்டு இருக்கு, புல் ஸ்டாப் இல்லாம. சோ என்ன அழகா எக்ஸாம்பிள்ஸ் வரிசையா பாருங்க. தனக்கு விகிதமாக இருக்கும் கர்மத்தை ஆச்சரித்துக் கொண்டு அப்படின்னா ஒண்ணும் இல்லை, தன்னுடைய இயல்பை பொறுத்த வரைக்கும் தான் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ்ல விகித கர்மம்னா தான் செய்ய வேண்டிய கர்மங்கள், நிஷ்ட கர்மங்கள்னா செய்யக்கூடாத கர்மங்கள். சரியா, எது எது அப்படின்றத சாஸ்திரத்தின் உதவியோடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை இறுக்கி பிடிக்கணும்ன்றது. சோ மெயினா சாஸ்திரம் என்ன சொல்லுது, பலன்ல ஆசைப்படக்கூடாது. நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை இறுக்கி பிடிச்சுக்கோ, வேற தர்மத்துக்கு போகாத. அத்தோட நீ பலனில் ஆசை வைக்காமல் அதை செய்ய வேண்டும். அந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சோர்வு பாராட்டாமல் இருக்க வேண்டும். சோ அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஏந்துவோட பண்ணணும். ஒரு என்ன சொல்றது, பயங்கர உற்சாகத்தோட பண்ணணும். பிளஸ் பலனை எதிர்பார்க்காம பண்ணணும். பலனையும் எதிர்பார்க்க கூடாது, உற்சாகத்தோட பண்ணணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க பண்ணுவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் மேஜர் பாயிண்ட். அப்படி இருப்பதில் தன் தேகத்தையும் ஜீவஸ்வரூபத்தையும் அதற்காகவே அவன் தியாகம் செய்து விட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதிலேயே இருத்தி அதை குறைவர நடத்தி கொண்டு ஒரு பெருவெள்ளத்தில் ஓட்டத்தில் விழுந்த நீரானது பின்னையே போய்கொண்டு வேறு வழியில் ஓடபடியாக இருப்பது போலே அந்த கர்மத்தின் ஆசிரியத்திலேயே ஈடுபட்டவனாய் இருப்பானோ
அவன் மோட்சத்தின் இக்கரைக்கு போய் கண்டிப்பாக சேருவான் என்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது. ஒரு பெருவெள்ளத்துல ஒரு நதி வெள்ளத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது இயல்பா ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் நீ சுதர்மத்தை கண்டுபிடிச்சு நீ அதை இறுக்கி பிடிச்சிட்டேன்னா, பலனையும் ஆசை இல்லாம உற்சாகத்தோட இறுக்கி பிடிச்சிட்டேன்னா அதுவே உன்னை கொண்டு போய் கரையை சேர்த்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஓ, மழை தண்ணி நதியில போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கடல்ல போய் சேர்ந்துருங்க. இட் டசன்ட் நீட் டேக் எனி எஃபோர்ட். ஆட்டோமேட்டிக் சுயமாக இண்டிபெண்டாக அது தனியா எஃபோர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா கடல்ல போய் சேர்ந்துரும் இல்லையா? அந்த மாதிரி நீ சுதர்மத்தை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நீ அதுல பலன ஆசை இல்லாம நீ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஃப்ளோலயே நீ போயிட்டே இருப்ப. நீ ஒண்ணுமே அதுக்கப்புறம் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே உன்னை கொண்டு போய் மோட்சத்திற்கே கொண்டு போய் சேர்த்து விடும் அளவிற்கு அது வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. ஆதலால் ஸ்வகர்மம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தர்மத்தை பார்த்து உங்களுடைய தர்மத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் சுதர்மத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது கர்மயோகிக்காக சொல்லப்பட்டது. வெரி பிகினர்ஸுக்கு மனம் பியூரிஃபை பண்ணுவதற்காக they have to do in action பார்ட்ல இருந்துதான் ஆக்ஷன் இல்லாத பாட்டுக்கு போக முடியும். நைஷ்கர்மிய சித்தி எல்லாம் வந்து பேசியிருக்காரு, இதே சாப்டர்லயே பேசியிருக்காரு. பட் இப்போ we have to do the action for what அப்படின்னா சதர்மத்தை கண்டுபிடிக்கணும், பலன் எதிர்பார்க்காம கர்ம யோகமா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணித்தான் உன்னுடைய ஹார்ட் பியூரிஃபை ஆகும், உன்னோட மனசு சுத்திகரிக்கப்படும். அது மோட்சத்திற்கு தகுதி படைத்த ஒரு வீடாக அது அமைத்து தரும் என்பதால் இந்த விஷயத்தை எலாபரேட்டா சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகத்தினுடைய மீதி பாதையை நாளைக்கு பார்க்கலாம். சாட்சி செயல்படுவானா அல்லது பார்த்தல் மட்டுமே அவன் செய்வானா என்பது அந்த கேள்வி. அப்படி என்றால் செயல்படுவது யார்? இருப்பது ஒன்றே, அவன் சாட்சி மட்டும்தான் என்றால் அவன் பார்க்கும் வேலையை மட்டுமே அவன் செய்து கொண்டிருப்பான் என்றார். பின்ன செயல் புரியும் வேலையை வேற எவனாவது பண்ணுவானா? அப்ப வேற எவனாவது பண்ணுவதற்கு இரண்டாவது ஒருத்தன் இருப்பானா என்ற இந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண முயற்சிக்க வேண்டும். சரியா? ஆனால் வேதம் சொல்லுகின்றது, எல்லா உபநிஷத்தும் சொல்லுகின்றது சாட்சி பார்வையாளன் மட்டுமே, அவன் எந்த செயலும் செயல் புரிவதில்லை என்றெல்லாம் சொல்லுகின்றதே. இதை எப்படித்தாயா புரிஞ்சுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம அலசிட்டு இருக்கோம். எஸ், சித்ரா சொன்னதுல இருந்தா நான் என்னால் ஆரம்பிக்க முடியும். கரெக்டா கேஷ் பண்ணணும் அப்படின்னா இங்க என்னப்பா இருக்கு? ஒரிஜினல் கான்சியஸ் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான்டா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ரெஃப்ளெக்டட் கான்சியஸா உருமாறி இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகள் நடப்பது போன்று உனக்கு தென்பட்டு கொண்டிருக்கின்றதே. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை மூலம் எது அப்படின்னு கேட்டா ஒரிஜினல் கான்சியஸ் தான். ஏன்னா இந்த ஒரிஜினல் கான்சியஸ் போயிட்டு அதுல ரெஃப்ளெக்ட் ஆனதன் விளைவு இங்கே இப்படிப்பட்ட எல்லா தோற்றங்களாக இருக்கின்றது என்றால் இங்கே செயல் நடக்கின்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயலே நடக்கலைங்கிறேன். செயல் நடப்பது போன்று உங்களுக்கு தோன்றுகிறது, பட் ஆக்சுவலி தேர் இஸ் நோ ஆக்ஷன் இஸ் பீயிங் டேக்கிங் பிளேஸ் எனிவேர். இப்ப நான் பேசவே இல்லைங்கிறேன், ஆனா நான் பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்கிறேன். சரியா? சோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ உங்க செயல் நடக்கிறதா இல்லையா அப்படின்னா அந்த உச்சகட்ட நாலேஜ்ல இருந்து பார்க்கும்போது உண்மையில செயல் நடக்கல, ஒரு பாவனை, ஒரு செயல்முறை போன்ற ஒரு தோற்றம் தானே இருக்கின்றது. அதை செயல் என்று சொல்வதற்கு எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒண்ணு வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னு சொல்லிட்டோம், அது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அந்த ஒண்ணு என்ன பண்ணிருக்குன்னா பல கண்ணாடி துண்டுகள்ல பட்டிருக்கு. பல கண்ணாடி துண்டுகள் அப்படின்னா என்ன? மனசுன்னு சொன்னேன். மனசு திரிகுண கலவையாக இருக்கின்ற மனசு. இந்த இந்த கண்ணாடி துண்டுல வேற ஒரு பர்சன்டேஜ்ல திரிகுணா இருக்கும், இந்த கண்ணாடி துண்டுல வேற ஒரு பர்சன்டேஜ்ல திரிகுணா இருக்கும், அந்த கண்ணாடியில வேற ஒரு பர்சன்டேஜ்ல திரிகுணா இருக்கும். இப்படி பலாயிரக்கணக்கான கண்ணாடி துண்டுகளின் மேல் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் படுகிறது. பட்டு ரெஃப்ளெக்ட் ஆன உடனே அது அந்தந்த முக்குணங்களின் அடிப்படையில செயல் நடைபெறுகிறது. சரியா? இப்போ நீங்க ஞானேஸ்வரியில் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ கடைசியா நம்ம படிச்சேன் 18வது அத்தியாயத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு கொஞ்சம் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். கர்மத்திற்கு காரணம் என்ன? கர்மத்திற்கு ஆத்மா காரணமே கிடையாது, அப்ப வேறு 5 காரணங்கள் அப்படின்னு கொண்டு வந்து சரீரம் காரணம், அதிஷ்டானமான சரீரம் காரணம், முக்குணங்களை வந்து டிஃபரெண்டா மனசு காரணம், புத்தி காரணம், தெய்வம் காரணம்,
கரணங்கள் காரணம், இந்திரியங்கள் காரணங்கள், இப்படின்னு தான் சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பயங்கரமா நமக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆத்மா செயல்படாது, ஆனா செயல்பட்டு இருக்கிறது எதுன்னு சொல்லி புரிய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்த அந்த விஷயங்கள் தான் இதுதான் இல்லையா? இப்ப அப்படியே வாங்க. இப்போ நம்ம அந்த கண்ணாடி துண்டுகள்ல பட்டோம். அந்த கண்ணாடி துண்டுகள்ல இருக்கக்கூடிய மனம், அந்த கண்ணாடி துண்டு வெளிப்படுத்திய ஒரு அகங்காரம், சரீரம், இவைகள் தான் காரணம். இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற இறைவன் காரணம். சரியா? இந்த இறைவனை எங்கப்பா கொண்டு வர்ற இப்ப புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மெகா கண்ணாடி. சரியா? அதாவது இதெல்லாம் குட்டி குட்டி திரிகுண கலவையோடு இருக்கக்கூடிய கண்ணாடி. அது சுத்த சாத்வீகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்ப் கண்ணாடி. அந்த கண்ணாடியிலையும் இந்த ரெஃப்ளெக்ஷன் போய் படுது. ஆனா அந்த ரெஃப்ளெக்ஷனுடைய வேலை இந்த எல்லா கண்ணாடிகளையும் கர்ம வினைப்படி வழிநடத்துவது என்பதாக இருக்கின்றது. சரியா? இங்க நல்லா பாத்துக்கோங்க, எல்லாமே வேஷம்னு சொல்ல வரேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன். இப்ப நான் இருக்கேன், நான் தான் ஒரிஜினல் கான்சியஸ். சரியா? இப்ப சும்மா ஃபன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நானே பல்லாயிரக்கணக்கான ரெஃப்ளெக்டட் கான்சியஸா மாறுறேன் அப்படின்னு. ரொம்ப வேணாம், வேஷம் போடுறேங்க, அவ்வளவுதாங்க. நான் கற்பனை பண்றேன், சினிமா எடுக்கிறேன். சினிமால வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் நானே. சரியா? இப்படி எல்லா கேரக்டருமாவும் மாறிட்டேன். அப்ப அந்த எல்லா கேரக்டரையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் ஒருத்தர் வேணும் இல்லையா? இறைவன் பேர் வச்சுக்கோங்க. அந்த இறைவனாகவும் வேஷம் போடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் என்பது ஒரு வேஷம். பிரம்மம் எடுத்துக்கொண்ட ஒரு சுத்த சாத்வீகத்துடன் கூடிய ஒரு வேஷம் தான் இறைவன். அதே பரபிரம்மம் எடுத்துக்கொண்ட முக்குண கலவையோடு கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கான வேஷங்கள் தான் நாம் எல்லாம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த வேஷங்கள் செயல்படுகிறது, ஆத்மா செயல்படவில்லை. இதைத்தாங்க இந்த எல்லா வேதமும் சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஆனா வேஷம் போட்டுட்டு இருக்கிறதே நான் தான். அப்ப நீதானே நீ இருக்க, நீ ஒருத்தன் தானே, அப்ப வேஷம் போட்டு இருக்கிற நீ தானே செயல்படுற அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈவன் தோ ஐ மைசெல்ஃப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். நான் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் இல்லைன்னு ஏன் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஞானம் அஞ்ஞானம்னு பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ இந்த ஆத்மா என்பது அதிஷ்டானம், ஐ மீன் என்ன சொல்றது, பேஸாக இருந்து கொண்டு, ஒரிஜினல் கான்சியஸாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது எல்லா இடத்துலயும் பட்டதுனாலதான், அல்லது நம்ம பாஷையில சொல்லணும்னா இது வேஷம் போட்டு விளையாடினதுனாலதான். இது வேஷம் போட்டு விளையாடுவதன் விளைவு அங்கே எக்கச்சக்கமான கர்மங்கள் நடைபெறுகின்றன. அந்த கர்மங்களுக்கு மூலம் என்ன அப்படின்னா திரிகுணம் தான் மூலம். கர்மத்திற்கு காரணம் யாருன்னா நீங்க குணத்தை தான் காட்டணும், அல்லது மனசை தான் காட்டணும், அல்லது புத்தியை காட்டிக்கோங்க, அல்லது உடம்ப காட்டிக்கோங்க, அகங்காரத்தை காட்டிக்கோங்க. அப்ப மனம், புத்தி, அகங்காரம் என்று இதன் மேல் ஒரிஜினல் கான்சியஸ் படப்போய் அது அங்கே செயல்களாக உருமாறியது. ஆனால் அந்த செயல்களுக்கு முழு பொறுப்பாளி மனம், புத்தி, அகங்காரமே தவிர இந்த ஆத்மா கிடையாது. ஆனா ஆத்மா இல்லாம செயல்பட முடியாது. அதுக்குன்னு தனிச்சையா எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுதான் வேஷம் போட்டு விளையாடுது. நடிகன் தான் இந்த வேஷத்திலேயே ஆடிட்டு இருக்கான். அப்ப நடிகன் இல்லைன்னா அங்க ஒரு ஆக்ஷன் நடக்க முடியாது. ஆனா நடிகன் ஆக்ஷன் பண்ணலன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நடிகனுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. அங்கே இறைவன், இவனுடைய கர்மவினை, இவனுடைய மனசு, திரிகுணங்கள் பிளஸ் இறைவன், இந்த 5 காரணம் சொன்னோம் இல்லையா அந்த 18வது அத்தியாயத்துல, அதை பேஸ் பண்ணி யாரு நடிகன் ஆக்ஷன் பண்றான். பட் நான் சுயமா ஆக்ஷன் பண்ணாதானே அந்த ஆக்ஷனுக்கு நான் சொந்தக்காரன் ஆக முடியும். நான் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு அது காரணம் சொல்றேன். பிச்சை எடுக்கிறது, இப்ப நடிகன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் படத்துல, நீ தானே பிச்சை எடுத்த அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? இல்ல அவனே நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன் தெரியுமா, நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இல்ல லூசு நீ எங்கடா பிச்சை எடுத்த, இல்ல அந்த படத்துல பிச்சை எடுத்தேன்ல, டே அது படத்துல அந்த கேரக்டர் ரோல் பிச்சை எடுத்தது நீ எங்க எடுத்த அப்படின்னு கேட்போமா இல்லையா? சோ இங்க ஆத்மா செயல்படாதுங்கிறத இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? பட் இதனுடைய சாநித்தியம் இல்லாம அங்க ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பட் அது உண்மையில் என்னென்ன செய்யணும், எப்பப்ப செய்யணும், எதை செய்யணும் அப்படிங்கறத ஆத்மா டிசைட் பண்ணல இல்லைங்க. எது டிசைட் பண்ணுது அப்படின்னா இது வேஷங்கள். இதுவே இறைவனாக வேஷம் எடுத்துக்கொண்டது, அப்புறம் இதுவே திரிகுணங்களாக வேஷம் எடுத்துக்கொண்டது. இந்த வேஷங்கள் தான் டோட்டலி டிசைட் பண்ணுது.
அப்படின்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் டிசைட் பண்ணுது ஆக்ஷனுக்கு. ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஃப்ளெக்டட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன் ஆக்ஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எங்க ஒரிஜினல் கான்சியஸ் தானே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஒர்க் பண்ண ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு மட்டும்தான் இந்த விளக்கத்தை நீங்க எடுத்துக்கணும். பிகாஸ் இது சுயமாக அது அப்பழுக்கற்று தூயதாக ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இது இல்லைன்னா அப்கோர்ஸ் இது வேஷம் போட முடியாதுதான். ஆனா வேஷம் போடுறதுக்கு இது தேவைதான். ஆனா வேஷம் தானே டிசைட் பண்ணுது. அந்த டைரக்டர் டிசைட் பண்றான், இவனுடைய குணங்கள் டிசைட் பண்ணுது. இந்த திரைப்படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க டைரக்டர் டிசைட் பண்ணுவான். ஆனா நம்ம ரியல் வேர்ல்டுல அப்படி கிடையாது. டைரக்டர் எதுவுமே பண்ண மாட்டான். குணத்துக்கு ஏத்த மாதிரி அவன் டிசைட் பண்ணுவான். பட் ஹி இஸ் தி ஃபைனல் அதாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் உயர்ந்தவனான ஒரு டாபிக்ல ஜீவன் தான் பயங்கரம் கிக் ஆனவன் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இப்போ. சரியா? இப்ப நம்ம டாபிக் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு செயலையுமே ஒரு முன் முனைப்போடு ஒண்ணு இல்லைங்க. நான் சிம்பிளா புரிய வச்சுறேன். கர்ம யோகத்துல என்னங்க சொல்லியிருக்கு? கடமையை செய், பலனை எதிர்பாராது. எப்ப நீ பலன்ல ஆசை வைக்காம கடமையை செஞ்சிட்டியோ, அப்போ நீ கர்மம் செய்தவன் ஆக மாட்டான்னு சொன்னானா இல்லையாங்க? அதாவது நீ பலனை மட்டும் எதிர்பார்க்காம பலனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கர்மம் பண்ணினேன்னா, ஆனால் அந்த கர்மம் நீ செய்தவன் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொன்னா இல்லையா? அவ்வளவுதாங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஆனா அவன் தான் பண்ணான். சரியா? இப்போ உதாரணமா விருப்பு வெறுப்பு இல்லாம கொலை பண்ணிட்டான். மிலிட்ரியில எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பல பேரை கொலை பண்ணிட்டான். சரியா? அந்த பாவம் அவனுக்கு ஒட்டாதுன்னு சொன்னானா இல்லையா? ஏன்னா அது நீயே பண்ணலன்னு ஒத்துக்கிறானா இல்லையா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமபாவனையோடு செயல்படுகின்ற அந்த செயல் உண்மையில் செயலே அல்ல. அது நீ செய்ததா கணக்கே வராது அப்படின்னு நம்ம கர்மயோகத்துல புரிஞ்சுக்கணும்ல. அப்படி புரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே அப்படிங்கிறான். சரியா? ஏன்னா நமக்கு எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா, இட் இஸ் தட் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஆக்ஷன் பண்ணது நீங்க சொல்லுவீங்களாக்கும். ஆனா ஒரிஜினல் சொல்ல மாட்டீங்களாக்கும் அப்படின்னா, ஆமாடா அப்படித்தான்டா சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்படித்தான். இப்படி புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம வேதங்கள்ல நிறைய படிக்கும்போது அந்த கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ சாட்சின்னா செயல்படாமலே இருப்பதாகும். ஆனால் செயல்படுவதும் இதுதான். ஆனால் அதில் ஒட்டாமல். அப்போ எப்போ இந்த சாட்சியானது எந்த ஒட்டுதலும் இல்லாமல் ஆனால் இது செயல்படுகிறதோ அப்போது இது செயல்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவேங்க. ஏன்னா இதுதானே ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கு. அப்ப ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் செயல்படுறதுக்கு இதுதானே பேஸா இருக்கு. அப்ப இதுதானே இப்ப எல்லா செயலும் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்கிற சந்தேகத்துக்கு விளக்கம் இல்லையப்பா. ஏனென்றால் இதற்கு சுயமாக எந்த விருப்பும் வெறுப்பும் கிடையாது. இது இப்படித்தான் அந்த வேஷத்துல இது இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த டிசிஷனும் இது எடுக்கல. அது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. வேஷம் போட்டது மட்டும்தான் நடிகன். இப்ப நடிகன் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா புரியும். இப்ப நடிகன் நான் போய் வேஷம் எடுக்கிறேன். பிச்சைக்கார வேஷத்துல பிச்சைக்காரனா நடிக்கிறேன். பணக்கார வேஷத்துல பணக்காரனா நடிக்கிறேன். ராஜா வேஷத்துல ராஜாவா நடிக்கிறேன். சரியா? எல்லா வேஷத்தையும் அனுபவிக்கின்றவனாக நான் இருக்கின்றேன். ராஜாவாக செயல்பட்டது, பிச்சை எடுத்தது, இது எல்லாம் நடிகன்னு சொன்னா அது கேவலமா இல்ல. பட் அது பேஸா இருந்தது இந்த எல்லா அனுபவத்துக்கும். ஆனா உண்மையில் இது எந்த செயலுக்கும் காரணம் கிடையாது. அது அந்த மாயைக்காக எடுத்துக்கொண்ட அந்த ஸ்கிரிப்ட் தான் அந்த வேலையை செய்தது. இது ஆனந்தமாக ரசித்துக் கொண்டு மட்டும்தானே இருந்தது. இது நடிகன் எல்லா வேஷத்தையும் ரசித்தவனாக மட்டுமே இருந்து கொண்டிருந்தான். இவன் எதுவுமே செய்யவில்லை என்ற அந்த செய்யல அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈகோ இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம நானே பண்ணினாலும் நான் செய்யலைங்கிறத எப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அப்ப அந்த சாட்சி அப்படிங்கிறது எந்த முடிவும் எடுக்கல. இதுதான் பண்ணுது. ஆனா இது இப்படி பண்ணித்தான் இந்த சாட்சி நிறையணும்ன்ற அவசியமும் இல்ல. காரணமே இல்லாமல் ஒரு காரியம் பண்ணா கூட அது செயலாக கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை. இது உண்மைதானே? அடுத்த எக்ஸாம்பிள் கர்மயோகம் புரியலன்னா, இப்போ ஒருத்தன் கடல்ல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து கடலுக்குள்ள கொட்டிட்டு இருக்கான். டேய் அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல.
when there is no fruitful action, we cannot consider that itself as an action itself. அதாவது ஒரு 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 என்ன சொல்றது, ஃப்ரூட்ஃபுல்னா என்னது, ஒரு உபயோகமான செயல் ஒன்று நடக்கவில்லை என்றால் அதை செயல் என்றே நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு பைத்தியக்காரன் செய்கின்ற செயல்களை நாம் செயலாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. பைத்தியக்காரன் கொலை செய்தால் கூட அதை கொலை இல்லைன்னு கவர்மெண்ட் ஒத்துக்குதுங்க. ஏங்க ஒத்துக்குது? ஒரு மோட்டிவ் இல்லாம ஒரு செயல் பண்ணினேன்னா அந்த செயலே அல்லன்னு கவர்மெண்ட் ஒத்துக்கும் போது நம்ம ஒத்துக்கதானே வேணும். வேதம் சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. When you do an action without any motive, then automatically that is not at all an action. சுயநலத்தோடு உனக்கு ஏதோ ஒரு மோட்டிவோடு நீ ஒரு ஆக்ஷனை பண்ணினேன்னா அந்த ஆக்ஷனுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுது. சரியா? ஆனா சாட்சிக்கு என்னங்க மோட்டிவ் இருக்கு? சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபங்க. இது வேஷம் போட்டு ஆடினாதான் இதுக்கு சந்தோஷம், இது இல்லைன்னா இல்லைன்னு இருக்கா? இல்லைங்க. வித்தவுட் எனி மோட்டிவ் இட்ஸ் கமிங் டு பிளே. மாயையாக அவர் உருமாறியதுக்கு காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா காரணமே கிடையாது. வித்தவுட் எனி ரீசன் இது மாயையாக தோன்றியது. அப்படிங்கிறப்பவே we can able to understand that Sachi is not responsible for an action. சரியா? கர்மயோகத்தின் வாயிலாக ஈகோ விருப்பிருப்பு இல்லாம இருக்கிறதுனாலையும் சாட்சி ஆக்ஷன் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். மோட்டிவே இல்லாம ஆக்ஷன் நடக்குது. அண்ட் தேர்ஃபோர் சாட்சிக்கு எந்த மோட்டிவுமே இங்க இருக்க வழியே இல்லை. அது உலகமாக மாறியதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னா இல்லை. ஏன்னா அது ஏதோ எம்டியில இருந்துகிட்டு இனிமே இந்த உலகமா மாறிதான் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒண்ணும் மாறல. எப்படி நான் இருந்தா நிழல் தானா இருக்குதோ அந்த மாதிரி நான் சச்சிதானந்த ஸ்வரூபத்தோட இங்கே அவ்வியக்தமாக இருக்கும் போது என்னுடைய நிழல் தானாக வியக்தமாகி இங்கே ஒரு விளையாட்டு நடத்திட்டு இருக்கு. So without any intention, without any motive, then when such things are happening, then இதுக்கு ஏன் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி இந்த சாட்சி செயல்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதைத்தான் நீங்க அழகா காட் மூலியமா புரிய வச்ச ட்ரை பண்ணுங்க. இறைவன் என்ன செய்கின்றார் அப்படின்னா, இறைவன் சர்வசாட்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா? எல்லாத்தையும் அழகா சாட்சி பாவத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் அழகாக ஒரு சாஃப்ட்வேரை எழுதி வைத்து விட்டான். இங்க நடிகனுக்கு ஸ்கிரிப்ட், இறைவனுக்கு கர்மவினை என்ற சாஃப்ட்வேர். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இதுவும் பேப்பர், அதுவும் பேப்பர் தானேங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தானங்க செயல்படுது. இந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி இவன் செயல்பட்டான், அந்த பேப்பர்ல அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரி இறைவன் செயல்படுறான். பட் ஹி இஸ் நாட் டூயிங் எனிதிங். அவனுக்கும் இறைவனுக்கு எடுத்துக்கோங்க, அவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா? இவனை பணக்காரன் ஆக்கணும், இவனை ஏழை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருக்கா? ஒரு மண்ணாக்கட்டி மோட்டிவும் கிடையாது. அவன் வினைக்கு ஏத்த மாதிரி அவன் பாட்டுக்கு அந்த சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஈகோ இருக்கா இறைவனுக்கு? அவன் சுத்த சாத்விக் நேச்சர் வேற. அப்ப அவனுக்கு விருப்பம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ பட் ஹி ஹஸ் டன் எவ்ரி ஆக்ஷன். அந்த சாஃப்ட்வேரின் மூலமாக அவன் இருந்து கொண்டு அந்த சாஃப்ட்வேரை வச்சு இயக்கி எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இறைவன் செயல்படுகிறான் என்ற வாதம் எடுபடாதுன்னு அழகா புரிய வச்சீங்க. சரியா? இறைவன் சர்வ சாட்சி மட்டுமே. அவன் அனைத்தையும் சாட்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனின் கர்ம வினைக்கு ஏற்ப இங்கே ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு வினை பயன் நடக்கின்றது. அதையும் அவன் சாட்சியாகத்தான் கண்டு ரசிக்கின்றான் என்று அற்புதமாக புரிய வைத்தீர்கள். அதே விஷயத்தை தான் நம்ம ஜீவனுக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனா. சரியா? இங்க ஜீவனும் இறைவன் மாதிரிதான். ஜீவன்னா வேஷம். நான் வேஷம் போட்டேன் அப்படிங்கிறதுனால சரி ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லணும். வேஷத்துல சிக்கும் போதுதாங்க இந்த பிரச்சனைய. நான் செய்யறேன், நான் பாத்தியா சம்பாதிச்சிட்டேன்ல, எப்படி ஏன்டா அது திருப்தி படி உனக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கு, நீ சம்பாதிச்சுட்ட. நீ பிச்சைக்கார வேஷம் போடணும்னு இருக்கு, பிச்சைக்கார வேஷம் போட்ட. அங்கே இறைவனின் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில், முகுணத்தின் அடிப்படையில் இங்கே இந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அகங்காரம் சும்மா நாச்சுக்கும் ஃபங்க்ஷனல் ஈகோன்னு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். நான் பிச்சைக்காரன் ஒரு ஃபீல் சும்மா நாச்சுக்கும் இருந்தாதான் அவன் பிச்சை எடுக்கவே முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஈகோவை போயிட்டு உண்மையான நம்பிக்கிட்டு நான் செய்யறேன்னு நீ சொல்லிட்டு இருக்கியே, அதுதான் அறியாமை. இங்கே யாருமே செய்யல. வச்சு பாத்தீங்கன்னா அப்ப யாரையா செயல்படுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே செய்யல. The script is a ஜடம். முக்குணங்கள் என்பது ஜடம், மனமே ஜடம்னு சொல்லிட்டேன். அப்புறம் முக்குணங்கள் மட்டும் ஜடம் இல்லையா என்ன? அப்ப ஜடம் செயல்படுதா? ஜடம் செயல்படுவது போல் தெரிகிறது, ஆனால் செயல்படவில்லை. அப்ப உண்மையில் யாருமே எதுவுமே செயல்படலைங்க. ஆனா அறியாமையில் அஞ்ஞானத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றவன் மட்டும்
அந்த தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற அதை வைத்துக்கொண்டு ஒரு மாயையை உண்மை என்று நம்பியதை வைத்துக்கொண்டு உண்மையில் நானே செயல்படுகிறேன், நானே பணக்காரன் ஆயிட்டேன், நான் பாத்தியா, என் திறமை பாத்தியா, நான் 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 என்று அவன் கூவிக்கொண்டிருக்கின்றான். ஆக்சுவலி அது உண்மையும் கிடையாது. உன்னால ஒன்னும் கிழிக்கவும் முடியாது. முக்குணங்கள்ல எந்த குணத்துல நீ வேஷம் போடணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிக்கிட்டாலும் அந்த வேஷத்துக்கு அடிப்படையில ஆட்டோமேட்டிக்கா தானே இயக்கம் நடக்கின்றது. ஈவன் தோ யூ ஹேவ் அ சாய்ஸ் டு நீ எந்த வேஷம் போடணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டா மட்டும் அந்த வேஷம் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அந்த வேஷத்திற்கு ஏற்றாறு போல் உன்னை இயக்குபவன் இறைவனாக மாறிவிடுகின்றான் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இங்கே சாட்சி என்ற அந்த மகத்தான விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கின்றேன். இப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். நாமளே சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக பல ஆயிரம் வேஷங்கள் போட்டிருக்கோம். நடிகர் எப்படி பல வேஷங்கள் போட்டிருக்கோம்னா அந்த மாதிரி நாமளே பல ஆயிரம் வேஷங்கள் போட்டு இங்கே வந்திருக்கின்றோம். அந்த வேஷங்கள் செயல்படுகின்றன. அந்த வேஷங்கள் செயல்படுகின்றன என்றாலும் அந்த வேஷங்களில் செயல்படுகின்ற அந்த அனுபவங்களையும் அந்த பொய்யான அனுபவங்களையும் சாட்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பவன் யாருன்னா நான் தான் என்று இந்த உண்மை புரிந்தால் நீங்கள் ஞானி ஆகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். சரி, இது எல்லாமே புரியலைங்க அப்படின்னா கூட சிம்பிளா ஒரு வரியில சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எப்போ 1% கூட, ஏன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை, எவ்வளவு பெரிய ஹையர் நாலேஜஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஓரளவுக்காவது நம்ம இந்த மாதிரி 100% விருப்பம் இல்லாம இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் உண்மையான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா யாரு நிவேதிதா மேடம் சொன்னாங்க, 1% கூட உனக்குள்ள வெறுப்போ இல்லாம அகங்காரமும் இல்லாம நீ செயல்பட்டேன்னா நீ செயல்படல. நீ செயல்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் நீ செயல்படல. அதுதான்ப்பா சாட்சி. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே புரியலைன்னாலும் உங்களிடம் அகங்காரம் துளியும் இல்லாமல் அப்படி இருக்கணும்னா என்ன, இப்ப ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது உண்மை அல்ல, இது சும்மா நாச்சுக்கும் வேஷம் அப்படிங்கிற தெளிவு பிறந்துருச்சுன்னா அகங்காரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே இது மாயைன்னு புரியும் போது வேஷத்துக்காக ஒரு விஷயத்தை பிடிப்பது போலும் பிடிக்காதது போலும் நான் ஏதோ செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி உண்மையில் எனக்கு எதிலையுமே விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது என்ற தெளிவு எனக்கு பிறந்து விட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் சமநிலைக்கு வந்து விடும். எல்லாமே நான் என்ற பாவனையில் அற்புதமாக லவ் ஆல்ன்ற கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த லவ் ஆல் அப்படிங்கிற பிரின்சிபிள்ல இருந்து நான் அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்குவேன். அன்னெசரி தாட்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது. ஈகோ தான் அன்னெசரி தாட்ஸ்க்கு காரணம். ஈகோ மட்டும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, ஈகோ தான் ரூட் ஃபார் இக்னரன்ஸ். அந்த இக்னரன்ஸ் மட்டும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இந்த மாயைக்கு தேவையான இந்த விளையாட்டிற்கு தேவையான எண்ணங்கள் மட்டும் வரும் போகும். அதில் நாம் ஒன்றும் ஒட்டிக்கொள்வதில்லை. அதை ஆனந்தமாக ரசித்த வண்ணம் இருப்போம். இதுதான் சாட்சிக்கு எனக்கு தெரிந்த ஒரு விளக்கம். சோ ஏன் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே சாட்சி பார்வையாளனாக மட்டுமே இருக்கும், அது செயல்படுவதில்லை என்று சொன்னார்கள் என்பதற்கும் விளக்கம் அதுதான். அதை இந்த அளவுக்கு அவங்க ஆணித்தரமா சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் நான் செய்றேன் என்று அந்த நான் செய்கிறேன் என்ற பாவத்தில் இருக்கின்றோம். நீ ஆத்மா, நீ சாட்சி, நீ செயல்பட மாட்டாய் என்று நான் செய்யக்கூடாதுன்றத நம்ம சொன்னதுன்னா, இப்ப நான் செய்றேன்னு சொல்லிட்டேன்னா நீ அஞ்ஞானின்னு சொல்லிட்டாதான் இப்ப நம்ம இந்த ஈகோன்ற கிரிப்பை விடுவோம். அந்த ஈகோங்கிற கிரிப்பை விடணும்ன்றதுக்காக சாட்சி செயல்படாது என்று மிக ஆழமாக வலியுறுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ திஸ் இஸ் வாட் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.